நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். சிஸ்டர் டாலி. அடுத்ததாக பிரதர் மகேந்திரன் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறார். சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே உங்கள் கவிதையின் தலைப்பு என்னை சொக்க வைத்து இயற்கையின் சொந்தக்காரன். என்னை சொக்க வைத்து இயற்கையின் சொந்தக்காரன் என்ற தலைப்பிலே கவிதையை முடலை எழுதி வாசிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்புக் கொடுக்க சிஸ்டர் வழி நடத்துங்கள். ஆமென். நன்றி பிரதர், நன்றி. தேவ நாமம் ஒன்றிக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். அப்பா, இந்த நேரத்தில் உம்மை சங்கமம் வானொலி அலை வரிசையில் ஒன்று கூட்டண கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறேன். விண்மீனை காவல் வைத்து வெண்ணிலவு தூங்கையிலும் கவிதை எனும் பித்து பிடித்து ஆட்டுதையா என்னை. என் கண்ணிரண்டும் திறந்திருந்தும் காணவில்லை உம்மை. தேவ வார்த்தையோடு கரைந்த போது கண்டுகொண்டேன் என் வானாதி வானவரை. அதனால் தான் என்னை சொக்க வைத்த இயற்கையின் சொந்தக்காரன் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். அற்புதங்கள் இயல்புக்கு அப்பால் பட்டவைகள். அற்புதங்களில் மட்டும்தான் தேவன் செயல்படுகிறார் என எண்ணுவது தவறு. நாம் சுவாசிக்கும் காற்றிலும் அணிதின அசைவுகளிலும் அவரது அதர்சனமான செயல்பாட்டை அடையாளம் காண்பதே ஆன்மீக முதிர்ச்சியுடைய வாழ்வு. மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு ஜீவ சுவாசத்தால் உயிரை கொடுத்தார். இது நம்மை மிகவும் ஆழமாக சிந்திக்க வைக்கும் நிகழ்ச்சி. என் அப்பனே, உம் மூச்சு காற்றில் இன்றும் உம் சுவாச பைகள் இயங்குகிறதே ஐயா. கோடி கோடி ஜீவன்கள் சுவாசித்த பின்பும் இன்னும் குறையாமல் வீசுகிறதே காற்று. நாசியிலே சுவாசம் ஊதி மனிதனுக்கு வாழ்வு கொடுத்த சிரஞ்சீவியானவரே, நீர் எங்கள் தகப்பன் அல்லவா? தென் பொதிகை தவழ்ந்து வரும் இளங்காற்றே, உன்னை அனுப்பினவர் எங்குள்ளார் தெரியுமா உனக்கு? தென் பொதிகை தவழ்ந்து வரும் இளங்காற்றே, உன்னை அனுப்பினவர் எங்குள்ளார் தெரியுமா உனக்கு? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனின் உண்டாகட்டும் என்ற வார்த்தையால் உண்டாக்க முடியாதது எதுவுமே இல்லை. ஒன்றுமில்லாமல் இருந்து அனைத்தையும் உருவாக்கியவர் நமது தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தேவை என்று வரும்போது அவர் அற்புதத்தின் கரத்தை நீட்டுகிறார். அவரது அற்புத செயல்களுக்கு எல்லையே இல்லை. சூரியன் நிற்கும், சந்திரன் அசையாது நிற்கும், கடல் பிளக்கும், வறண்ட பாதை உருவாகும், கண்மலை பிளக்கும், எரிக்கோ கோட்டை உடையும், விண்மீன் வழிகாட்டும், சுடும் தீ குழுகுழு அறை போலாகும், கட்சிக்கும் சிங்கம் காக்கும் நாயாகும். இவரால் முடியாதது எதுவுமே இல்லை. இவரை அடையாளம் காண தவறிவிடாதீர்கள் என் சொந்தமே. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யும் என் தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிரிகை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர்நிலையை வழங்குவார். உலர்ந்து கிடக்கும் விசுவாசிகளே, திருச்சபைகளே, உயிர் அடையுங்கள் என்றே. 40 ஆண்டுகள் மட்டும் வனாந்திர மணலில் பனியுடன் தோன்றிய வானத்து பண்டம். இது பூமியில் விளையவில்லை, வானிலிருந்து பொழிந்தது அதிசயம் அல்லவா? காகங்களை கொண்டே நம்மை போஷிக்க வல்லவர் அல்லவா? அப்படிப்பட்டவர் நாம் பசியாலும் பஞ்சத்தாலும் வாடிவிட விடுவாரா என்ன? தண்ணீரை ரசமாக மாற்றுவார், இரத்தமாகவும் மாற்ற வல்லவர் அல்லவா அந்த ஜீவாதிபதி. கசந்த மாறாவை மதுரமாக்கும் என் தேவா. நமது வாழ்விலும் பல கசப்பான பகுதிகள் இருக்கிறதே. ஆனாலும் நமது வாழ்க்கையை அறிந்தே வடிவமைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளும் காத்து கொண்டிருக்கின்றன. எந்த சுகத்திலும் சொக்கி அமர்ந்து விடக்கூடாது.
நாம் இளைப்பாறும் காலமோ இனி வருவதாகியால் இலட்சியம் நோக்கி முன்னேறிக் கொண்டிருப்போம் என் அன்பு உறவுகளே. சீனாய் மலையில் சீரிய சட்டங்களை கொடுத்தது ஆச்சரியம் அல்லவா? சீனாய் மலையில் சீரிய சட்டங்களை கொடுத்தது ஆச்சரியம் அல்லவா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடிக்கப்பட்டது கண்மலை, புறப்பட்டது தண்ணீர். கற்பாறை தண்ணீர் தடாகமானதும் அதிசயம் அல்லவா? இதை விட தேவ மைந்தன் மரியின் மடியில் மகனாகியது அதிசயம் அல்லவா? நமக்காக அந்த பரிசுத்தம் பாவமாகி பலியாகி இரட்சணியமானது ஆச்சரியம் அல்லதா? நோய்களையும் பேய்களையும் விரட்டிய என் தேவா, எம்மையும் குணமாக்கியதற்காக நன்றியப்பா. இறையின் கடலில் ஆவேச பாய்ச்சலில் என்னே வேகம். சிருஷ்டிகருக்கு முன் அடங்கி பணியாதா சிருஷ்டிகள்? ஆம், கடலில் மேல் நடந்த காருண்யர் அல்லவா நாம் தேவன். அருமையானவரே, விரல் தாங்கி நிற்பதால் இந்த பிரபஞ்சமும் அசையாது இருக்கிறதே. இறந்தோரை உயிரோடு எழுப்பிய என் தேவா, நீரே சர்வ வல்லவர். உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டோ மரண பயம்? என் அப்பனே, தாகம் எடுத்து தவிக்கின்ற வேளையிலே ஜீவ தண்ணீரால் தாகம் தீர்க்கும் மன்னவனே, மனதார நன்றி சொல்கிறேன் ஐயா உமக்கு. மரண கட்டுக்களை உடைத்து உயிரோடு எழுந்தீரே ஐயா. வானங்களை ஞானமாய் உண்டாக்கிறவரே சோசிரம் ஐயா. வான்வெளியில் ஒரு வைரக்கோடு, வான்வெளியில் ஒரு வைரக்கோடு, ஆகாயத்தில் வான வில்லுக்கு நீர் அடித்த வண்ணம் அல்லவா? இது என்னே கை வண்ணம் ஐயா. பிறவி குருடனின் விழிகளை தொட்டீரே. விடிந்தது விழிகள் மட்டுமல்ல, வடிந்தது எம் விழிகளிலும் கண்ணீர் மழை அல்லவா? புல்லின் மேல் புள்ளி வைக்கும் பனியை எந்த விஞ்ஞானியால் உண்டாக்க முடியும் என் தேவனே? காட்டு மூங்கிலும் அதன் காதுக்குள் நீர் ஊதும் ரகசியம் புரிகிறதே வானாதி வானவனே. காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளும் நீர் ஊதும் ரகசியம் புரிகிறதே வானாதி வானவரே. ஆனால் ஆடம்பர பணத்திமிரில் புல்லாங்கை பொன்னில் செய்து விடாதீர்கள், அது மூங்கிலாகவே இருக்கட்டும். காலை கதிரவன் வந்து காத்திருக்கும் அழகு, காலை கதிரவன் வந்து காத்திருக்கும் அழகு. வண்ணம் மிஞ்சும் இந்த அழகை ரசிக்கும் போது என் வானவா, கலை வண்ணம் கண்டு வியந்தேன் ஐயா. ஜலத்தின் மீது அசை வாடியாதே ஆவியானவர் நம் வாழ்க்கை படகிலும் அசை வாடிக்கொண்டிருக்கிறார் என் அன்பு உறவுகளே. தேவன் இருக்கும் இடத்தில் ஜீவன் இருக்கும். வெறும் மண்ணை எடுத்து ஜீவனாக்க அவரால் முடியும். வனாந்திர மணல் எங்கும் மன்னா பொழியும். சூனியங்கள் வீதியில் சித்திரங்கள் பூக்கும். ஏது மற்ற வாழ்வுகளிலும் சிற்பம் செய்யும் இவர் விசித்திரமான ஒரு சிற்பிதானே. சத்தம் உறங்கிவிட்ட ஜாமத்தின் வேளையிலே, சத்தம் உறங்கிவிட்ட ஜாமத்தின் வேளையிலே புத்தம் புது தலைப்பு என் புத்தியில் உதிக்கையிலே வார்த்தைக்குள் கரைந்து போக விரையுதையா என் எண்ணம். இந்த கவி வரி, இந்த கவி வரி என் இறுதி வரை உமக்கு மட்டுமே சமர்ப்பணம் ஐயா. என் இறுதி வரை உமக்கு மட்டுமே சமர்ப்பணம் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும். ஆமென், ஆமென். அருமையான ஒரு கவிதை. உங்களுடைய கவிதையிலே இயேசுவின் நாமத்தை உயர்த்தி படைப்பின் சிருஷ்டிகரை எடுத்துரைத்து அற்புதம் சுவாசிக்கும் காற்றிலும் மண்பாண்டம் உருவெற்று நடந்து வருவதும் காற்று வரும் திசையை அறியலார் வார்த்தையின் மூலம் இயற்கையை உண்டாக்கினார்
சூரியனும் சந்திரனும் அதிசயம், உலர்ந்த இரும்பு உயிர் பெற்ற அதிசயம் இன்றும் நடக்கும். மன்னா அப்பத்தின் வானத்தில் இறங்கி உணவை கொடுத்தார், எங்களை கைவிடுவாரா? அதிசயத்தின் தேவன். மலை அடித்தால் நீரூற்று, வார்த்தையும் அற்புதம். அந்த நீரூற்றாம் கல்வாரி சிலுவையில் இருந்த நீரூற்று. படைப்பின் சிருஷ்டிகர் அவர். எங்களை சிந்திக்க செயல்பட முடியாது. என்னை சொற்க வைத்தது உங்கள் கவிதை. ஆமேன். நன்றி பிரதர், நன்றி. நான் உங்களோட இந்த குட்டி கவிதை கேட்கறதுக்கு ஆவலா இருந்தனால் இது அழகான கவிதையை சொல்லி முடிச்சீங்க. நன்றி பிரதர், நன்றி.